Hi friends, வணக்கம். Welcome to ஷானு சமையல். இந்த வீடியோல பாவக்காய் வச்சு ரொம்ப மொறுமொறுன்னு சுவையான ஒரு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். யூசுவலா வந்து பாவக்காய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கசப்பா இருக்கும்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸி தான். பருப்பு சாதம், தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாம். 200 கிராம் அளவுக்கு பாவக்காயை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதோட ரெண்டு பக்கம் உள்ள நுனியையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஓரளவுக்கு மிதமான திக்னஸ்ல உள்ள ஸ்லைசஸா வெட்டிக்கணும். எல்லாமே ஒரே அளவா இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. இதெல்லாம் நறுக்கியாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க பாவக்காய் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச உடனே இதுலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு பாவக்காயை மட்டும் தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் இல்லாட்டி ஒரு ப்ரௌன் சுகர் ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியாக உள்ள புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம சேர்த்த மசாலாலாம் பாவக்காவோட நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி பெசரி வச்சிடணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் பாவக்காயில் நல்லா சேரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல அடிகனமான ஒரு இரும்பு பாத்திரமோ இல்லை அடிகனமான எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல கூட செய்யலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோலையா அந்த பாவக்காயை ஒவ்வொரு ஸ்லைஸாக அப்படி ஒன்று மேலே ஒன்று படாமல் பக்கத்தில் அப்படி வச்சுருங்க. ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் நேரம் கழித்து இது திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி ஒன்றா எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் கலராக மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இப்போ எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகி மொறுமொறுன்னு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப கசப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம், தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான பாவக்காய் ஃப்ரையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.